இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணி நீ புத்திசாலின்னு காட்டுறியா? இந்த பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் எப்படி வந்துச்சு? இப்படி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறது இல்லனா இப்படிதான் உன் தம்பிய வச்சு ரவுடிசம் பண்ணி சமாளிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை கேட்டுரும். நியாய தர்மத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னோட சேரிட்டிய நீ எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ரித்திகாவை பார்க்க தானே வந்த, அதான் பாத்துட்டல, கிளம்பி போக வேண்டியதானே. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? ஐலி, இவங்க என்னோட பாஸ். இவங்கள வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அண்ணி, இதுக்கப்புறம் அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். அவெல்லாம் ஒரு ஆளு. அவ சொன்னதை நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. அவ பேசின பேச்சுக்கு நானே அவ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருந்திருப்பாக்கா. அப்படி பண்ணியிருந்தா அது அவளுக்கு இன்னும் அசிங்கமாயிருக்கும். அக்கா, அவளால எதுவும் பண்ண முடியாதுக்கா. நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். எப்படி? நீயும் சிவாவும் இந்த வீட்டுக்கு வந்ததே சித்தப்பா பத்தின உண்மைய ப்ரூவ் பண்றதுக்காக தான் சொன்னீங்க. ஆனா நீங்க சித்தப்பாவை பத்தி சொன்ன எதையுமே நான் இப்ப வரைக்கும் நம்பவே இல்லை. அப்படி பார்த்தா நியாயமா உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல கோவம் தான் வரணும். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த வீட்ல எந்த அங்கீகாரமும் உரிமையும் தரல. இன்னும் சொல்ல போனா நான் என் சித்தப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில ஒன் சைடா தான் இருக்கேன். நான் சிவா சொன்ன விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி அத பத்தி ஏன் சைட்ல இருந்து விசாரிச்சிருக்கணும். ஆனா நான் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் அப்படி பண்ணனா என் சித்தப்பாவ நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். இருந்தாலும் நான் பண்றதும் தப்பு தானே. ஆனா நீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அத நீங்க ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துறீங்க. என் வாழ்க்கைய பத்தி அதிகமா அக்கறைப்படுறதும் நீங்க தான். இதெல்லாம் எனக்கு என் குடும்பத்து ஆளுங்க கூட பண்ணதே இல்லை. ஆனா நீங்க பண்றீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? ஐலி, ஐயோ ஐலி, காட்டு. காஃபி வேற சூடா இருந்துச்சு. சாரி ஐலி. என்ன ஐலி, சுட்டுடுச்சா? சாரி, நான் கவனிக்காம தான்.
நீ ஓகேவா? ம், சரி நீ உட்காரு. நான் இதுக்கு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. ஏன் வேண்டான்னு சொல்ற ஐலி? நீ உட்காரு, நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். இல்ல அண்ணி, லேசா தான் பட்டுச்சு, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ கேட்டீங்கல்ல, நாங்க ஏன் உங்களுக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிக்கிறோன்னு, இதுக்காக தான் அண்ணி. என் கையில சூடு பட்டது தெரிஞ்சதும் உடனே நீங்க துடிச்சிங்கல்ல. இதுக்கு முன்னாடி எங்களை இப்படி யாரும் பார்த்துக்கிட்டதில்ல அண்ணி. சார் சரி நீங்கள் போங்க, நான் வரேன். ஆ? என்ன சார், இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? வீட்டுக்கு போகலையா? காலையில் போனீங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்துட்டீங்க. திரும்ப போகவே இல்லையே. இல்ல சார், நான் வீட்டுக்கு போறதா இல்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன். அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் சார். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்ல சார், எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல நம்பிக்கையே இல்ல. நாளைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. அதனால சார் நான் இங்கேயே இருக்கேன். இங்கே கொசுக்கடியில் ரொம்ப சிரமமாக இருக்கும். சொன்னா கேளுங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது. இல்ல சார், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு எப்படியும் அவரை கோர்ட் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இந்தாங்க சார், இதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. ம். பார்த்து பார்த்து சார். இந்தாங்க சார், சாப்பிடுங்க. இதை யார் கொடுத்தாங்க? அந்த தம்பி தான் சார். யார சொல்றீங்க? அதான் சார், காலையில் கூட வந்தாரு, அவர்தான். அவன் திரும்பவும் வந்திருந்தானா? வந்திருந்தாரா? போனா தானே வர்றதுக்கு.